ஒரு நாள் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்சவங்க உங்ககிட்ட இருந்து விலகி இருந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு திட்டம் தீட்டியிருப்பீங்க. ஆனால் அது எதிர்பாராத விதமாக அது ஒன்று நடந்து உங்களுக்கு ஒரு தோல்வியை தழுவிருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். அப்போது நீங்கள் என்ன செய்வீங்க? ரொம்ப கோவம் வரும். அதிகமாக கோவப்படுவீங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்லாம் யோசிப்பீங்க. ஆனால் பல வருஷம் கழித்து அதை திரும்பி பார்க்குறப்ப அப்போ தான் உங்களுக்கு உண்மை புரியும். இது நம்மளுக்கு நல்லதா? இது நல்லது நடக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கெட்டது நடந்திருக்கும். இப்படி ஒரு புதிய வாழ்க்கை நம்மளுக்கு வந்திருக்குமா அப்படின்ற கேள்விகள்லாம் உங்களுக்கு வரும். பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கனெக்டிவிட்டி ஆயிடுச்சுன்னா ஒரு 7 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இந்த 7 விஷயங்கள் ஒரு மாற்றமாக தான் இருக்கும். அந்த 7 விஷயங்கள் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஒரு தப்பான பழக்க வழக்கத்தை நம்ம வச்சுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று விலகுனாலும் சரி, அது பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு உயிராக இருந்தாலும் சரி, அந்த இழப்பை நினச்சி நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். ஆனால் இந்த இழப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்றத நம்ம உணர மாட்டோம். ஒரு தோட்டக்காரனை நினச்சி பாருங்க. அவர் ஒரு மரத்தை வளர்க்குறப்ப அதில் இருக்கிற சில கிளைகளை வெட்டி விடுவார். அந்த மரம் பேச முடிஞ்சிருந்துச்சுன்னா, ஏன் என்னை வெட்டுறீங்க, என்னை ஏன் காயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லும். ஆனால் அந்த தோட்டக்காரனுக்கு நல்லாவே தெரியும், அந்த கிளையை வெட்டினாதான் மரம் இன்னும் வலிமையாக வளரும்னு, அதிகமான பூக்களையும் பழங்களையும் கொடுக்கும்னு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் அப்படி தான் யோசிக்கிறோம். நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தவங்கள முழுசாக நம்புகிறீங்க. அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். நீங்கள் ஆசைப்பட்ட வேலை கிடைக்காம கூட போயிருக்கலாம். நீங்கள் ஒரு பல வருஷமாக ஒரு பிளான் பண்ணுறீங்க. அந்த பிளான் ஃபெயிலியராக கூட போயிருக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன முடிவு தோணும்? நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குதே அப்படின்னு தான் தோணும். ஆனால் சில ஆண்டுகள் கழித்து அதை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா, அது நடக்காமல் இருந்தால் தான் நல்லது. அது சப்போஸ் நடந்துருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ பலவீனமாக இருந்திருப்போம் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க. சில வருஷம் கழித்து இதெல்லாம் நம்ம திரும்பி பார்க்குறப்ப, இது நடந்தது நல்லதான், இது நடக்கலைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், இது பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வழிதான் அப்படின்னு நினைக்கிறோம். பிரபஞ்சம் திட்டமிட்டு செயல்பட முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் தான் நாம் கொடுக்குற ஒரு அர்த்தம்னே சொல்லலாம். அதுதான் நம்மளோட முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருக்குது. சிலர் ஒரு தோல்விக்கு பிறகு உடஞ்சி போயிடுவாங்க. ஆனால் இன்னும் சிலர் ஒரு தோல்விக்கு பிறகு எழுந்து நிற்பாங்க. இந்த வேறுபாடு ரெண்டுலேயுமே இருக்குது. ஆனால் அதை எப்படி புரிஞ்சு கொள்கிறோன்றதான் நம்மளோட மனசில் இருக்குது. 2 வேறுபாடுகள் இருக்குது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்றது தான் நம்ம மனசில் இருக்குது. ஒரு கதவு மூடப்படும் போது நம்மளோட பார்வை முழுவதும் அந்த மூடிய கதவுக்கு தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு கதவு திறந்திருக்கலாம். அதை பார்க்கும் அமைதி நமக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் சில நேரங்களில் வாழ்க்கை நம்மளை நிறுத்துதுன்னு சொல்ல முடியாது. நம்மளை மெதுவாக நடக்க வைக்கிது. நம்ம தனிமையில் இருக்கிறோன்ட்டு நம்ம நினைக்கலாம். இது நம்மளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம கவனிக்காமல் விட்ட விஷயங்கள்லாம் நம்மளை மீண்டும் கவனிக்க வைக்கிறதுக்காண்டி பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு அறிகுறினே சொல்லலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இந்த 5 வருஷத்தில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நினச்சி பாருங்கள். அது இன்றைக்கி நடக்கலைன்னா உங்களோட மனசு எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருந்திருப்பீங்களா? இந்த அனுபவம் உங்களை எவ்வளோ வலிமையாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா அந்த கஷ்டம் நம்மளை கீழே தள்ளுறதுக்காண்டி அந்த கஷ்டம் வர்றதில்ல. நம்மளோட மனசை பலப்படுத்த தான் வருது. நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு தான் வருது. ஆனால் இந்த கஷ்டத்தை பிரபஞ்சம் அழகாக அமைதியாக அகற்றும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வெளியில் நடக்கிறது இல்லைங்க. அது அமைதியாக அவனோட மனசுக்குள்ளே நடக்குது. அந்த மாற்றம் ஆரம்பிக்கிறப்ப பிரபஞ்சம் வாழ்க்கையில் முதல்ல ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும். அது ஒரு பொய்யான நம்பிக்கையாக கூட இருக்கலாம். நம்மோட இருக்கிற பல பேர் நம்மளுக்கு பிடிச்ச மனிதர்கள், நம்மளுக்கு பிடிச்ச உறவுகள், நம்மளுக்கு பிடிச்ச வேலை, நம்மளுக்கு பிடிச்ச கனவு, இதையெல்லாம் நம்மளோட இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லைங்க. ஒரு ஆறு ஒரே தண்ணீரை சுமந்து செல்லுது. ஒரு ஆறு போகுது. ஒரு ஆறு போகிறப்ப அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பழைய தண்ணியேவா நிற்கும்? கிடையாது. புது தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் சில மனிதர்கள் நம்மளை விட்டு போனாலும் சில மனிதர்கள் நம்மக்கிட்ட வருவாங்க. உங்ககிட்ட ஒரு கதை சொல்கிறேன்.
ஒரு சின்ன பையன் இருந்தானா, அவன் ஒரு அழகான பொம்மை வச்சுருந்தானா. அந்த அழகான பொம்மை உடஞ்சி போச்சான். உடஞ்சி போனோடனே அந்த பொம்மையை ரெண்டையுமே 2 கையிலையும் வச்சுக்கிட்டானா. அப்போ அவங்க அப்பா, உனக்கு ஒரு புது பொம்மை வாங்கி தரேன் தம்பி, இந்த பொம்மையை கீழே போட்டுரு அப்படின்னு. இல்லை, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னானா. அப்போ இந்த பொம்மையை நீ வாங்கணும்னா இந்த 2 கையில் இருக்கிற பழைய பொம்மையை நீ தூக்கி போட்டால் தான் வாங்க முடியும். அப்போ இந்த பொம்மையை கீழே போடணுன்னே அந்த பொம்மையை அந்த பையன் கீழே போட்டுட்டு புது பொம்மை வாங்கிட்டானா. இது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும். ஒரு புதுசாக வர்ற அமைதி, ஒரு புதுசாக வர்ற ஒரு வாய்ப்பு, ஒரு புதுசாக வர்ற வாழ்க்கை, இது எல்லாம் உள்ளே வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளோட அது கனெக்டிவிட்டியாக இருக்கும். சில இழப்புகள் கஷ்டத்தை கொடுத்தாலும் அது ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு அடையாளமாக தான் இருக்கும். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மளுக்கு கேட்டதை கொடுக்காது. ஏன்னா நம்ம கேட்டதை விட நமக்கு தேவையானதை அது முன்னிலைப்படுத்தும் அப்படின்னு சிலர் நம்புகிறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை உண்மையா இல்லையான்றது ஒவ்வொருவரோட அனுபவத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. ஆனால் ஒரு உண்மை மட்டும் மாறாதுங்க. ஒவ்வொரு கஷ்டமும் நமக்கு ஒரு கேள்வியை கேட்கிறது. இப்போ நீ உடஞ்சி போக போகிறாயா, இல்லைன்னா இன்னும் வலிமையாக மாறப்போகிறையா? இந்த ஒரு பதில் தான் உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தையே மாற்ற போகுதுன்னே சொல்லலாம். இப்போது ஒரு நிமிஷம் நீங்கள் அமைதியாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்ககிட்ட இருந்து விலகி போன ஒரு சில மனிதர்கள், இல்லைன்னா உங்களோட கனவுகள், உங்களோட வாய்ப்புகள், இதையெல்லாம் ஒரு முடிவாக இதை விட ஒரு பெரிய பயணம் ஆரம்பமாக போதா? அந்த பதிலை சொல்லணும்னா அது நேரம் தாங்க. நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே விட்டுவிடக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு பதில் சொல்வதற்கு முன்பு நம்மளை அது தயார்படுத்தும். அதுதான் அமைதியாக நடக்கும் ஒரு மிகப்பெரிய அற்புதம்னே சொல்லலாம். இப்போது 4வது அமைதியான மாற்றம் என்னன்றதை பார்க்கலாம். பிரபஞ்சம் உங்களை அவசரத்தை எடுத்து செல்லும். நம்ம எல்லாத்தையுமே உடனே நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். விதைச்ச உடனே மரத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். ஆனால் இயற்கை அப்படி வேலை செய்தால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு மூங்கில் பார்த்திங்கன்னா விதை நடும்போது முதல் வருஷம் எந்த மாற்றமுமே தெரியாதான். 2வது வருஷமும் அதே நிலைமை தானா, 3வது வருஷமும் அதே நிலைமை தானா. இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா இது வளரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மூங்கில் மரம் மண்ணுக்கு கீழே அது வேர்களை ஆழமாக பரப்பி கொண்டு இருக்குமா. ஆனால் ஒரு கட்டத்தில் மிக குறுகிய காலத்திலேயே சரசரன்னு வளர ஆரம்பிக்குமா. அது எவ்வளோ வேகமாக வளர்ந்துருச்சுன்னு நம்மளே ஒரு ஆச்சரியப்படுவோமா. அந்த அளவுக்கு அதோட வேகம் இருக்குமா. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். போக போக நம்மளோட வாழ்க்கை நம்மளே அறியாத அளவுக்கு வளர்ச்சிகளை அடைவோம். உங்களோட ஒவ்வொரு சிறிய முயற்சியும் பலன் கொடுக்கலாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சிறிய முயற்சிகள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை காண்பதற்கு ரெடியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். சில மாற்றங்கள் சத்தமாக வராதுங்க. அது அமைதியாக வளரும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த அமைதியான வளர்ச்சியை உலகமே பார்க்கும். ஒரு வெற்றியாளராக உங்களை மாற்றப்படும். அதனால்தான் பொறுமை என்பது காத்திருக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து செயல்படுவதற்கான ஒரு கேள்வினே சொல்லலாம். பொறுமைன்றது காத்திருப்பு மட்டும் இல்லைங்க, உங்களை ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாளராக பிரபஞ்சம் மாற்றிக்கிட்டே இருக்கு. நீங்கள் இன்னைக்கு விட்டுவிட நினைக்கிற ஒரு முயற்சி, ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக கூட இருக்கலாம். ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் முன்னாடி இருக்குது. அது யாருக்கும் தெரிய மாட்டுது. அதனால தான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நிறுத்தாமல் தொடர்ந்து நடப்பதாங்க. ஆனால் பிரபஞ்சம் எடுத்து செல்கிற 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆழமானது. இது பலருக்கு கொஞ்சம் வலியாக கூட இருக்கலாம். ஆனால் அதோட முடிவு ஒரு மிகப்பெரிய அற்புதமாக கூட இருக்கலாம். இப்போது நான் சொன்ன 4 மாற்றங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது ஒரு 5வது மாற்றம் என்னன்றதை பார்க்கலாம். பிரபஞ்சம் உங்ககிட்ட ஒரு பொய்யான அடையாளத்தை உருவாக்கிறோம். நம்ம பல வருஷமாக நம்ம நினச்ச ஒரு கதையை நம்ம தான் உருவாக்கி வச்சுருப்போம். ஆனால் என்னால் முடியாது, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், என்னோட வாழ்க்கை இப்படித்தான் அப்படின்ற அந்த வாக்கியங்கள் நம்ம உண்மையாக நம்பிக்கிட்டு இருப்போம். இதை பல வருஷமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறனால அது எல்லாமே உண்மைன்னு நம்புவோம். ஒரு கிராமத்தில் கோழி வளர்த்தாங்களாம். அந்த கோழி வளர்க்குறப்ப கழுகோட முட்டையும் சேர்ந்து இருந்துச்சான். கோழி முட்டை குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சான். அதே மாதிரி கழுகும் நடக்க ஆரம்பிச்சிருச்சான். ஆனால் இந்த கழுகுக்கு தெரியாதான் நம்ம ஒரு மிகப்பெரிய பறவை, நம்மளால் பறக்க முடியும், அதுவும் ரொம்ப ஹைட்டாக பறக்க முடியும் அப்படின்னு. அந்த கோழி குஞ்சு போலவே இந்த கழுகு குஞ்சும் நடக்க ஆரம்பிச்சிருச்சான். கோழியை போலவே உணவு தேடிச்சான்.
சின்ன உயரத்துக்கு மட்டும்தான் தாவச்சான். ஒரு நாள் வானத்துல ஒரு பெரிய கழுகு பறந்துக்கிட்டு இருந்துச்சான். அதுவும் ரொம்ப உயரமா பறந்துச்சான். இதை ஆச்சரியப்பட்டு இந்த கீழே கோழி குஞ்சுகளோட இருக்கிற கழுகு கேட்டுச்சான், இது என்ன பறவை இவ்வளோ உயரமா பறக்குது அப்படின்னு கேட்டோடனே அங்கே இருக்கிற கோழி சொல்லிச்சான், அதெல்லாம் ஒரு பெரிய கழுகு, அது வானத்துக்காண்டே பிறந்தது, அது வானத்தில் மட்டும்தான் பறக்கும், நம்மளாலாம் அவ்வளோ தூரம் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லிருச்சான். இந்த வாக்கியத்தை அது முழுசாக நம்பிருச்சு அங்கே உள்ள கழுகு, நம்மளால் முடியாது, நம்மளால் எதுவுமே பறக்க முடியாது இவ்வளோ தூரம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு பறக்கிற திறன் இருக்குன்னு அதுக்கே தெரிய மாட்டேது. இது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் மற்றவங்க சொன்ன வார்த்தைகளை நம்ம அடையாளமாக ஏற்றுக்கொண்டோமா, உன்னால் முடியாது, இது உனக்கான வாழ்க்கை இல்லை, அதெல்லாம் பெரிய மனுஷங்களுக்கு தான். இந்த வார்த்தையெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா நம்மளை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம நம்பினால தான் அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு நாள் அந்த பொய்யான அடையாளத்தை உடைச்சி அந்த கழுகு வெளியே வர ஆரம்பிச்சிச்சான். அதால் பறக்க முடிஞ்சிச்சான். அது ரொம்ப ஹைட்டாக பறந்துச்சான். அப்போ இது எதனால? நம்மளோட நம்பிக்கை தான். மற்றவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம முழுசாக நம்பிடுறோம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற திறமைகள் மற்றவங்களுக்கு தெரியறதில்ல. நம்மளும் அந்த திறமையை வளர்க்குறதுக்கான ஸ்டெப் எடுக்கிறது கிடையாது. ஆனால் பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை அமைதியாக எடுத்து செல்கிற இந்த விஷயந்தான் ரொம்ப கடினமானது. 6வது மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பயம். இப்போ ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்குது, அது எத்தனை முறை கீழே விழுது, அதை எண்ணி பார்க்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அது கீழே ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கிறப்பையும் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த குழந்தை இப்படி கீழே விழுகிறனால தான் அந்த குழந்தையோட பாதம் நல்லா வலுவடையும், அதால் சீக்கிரம் நடக்க முடியும். இது கீழே விழுகிறப்பையோ ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம பயந்தோம்னா குழந்தையால் நடக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. குழந்தை நடக்க முடியாதுன்னு ஒரு நாளும் அதை மைண்டில் செட் பண்ணாது. நம்மளால் நடக்க முடியும்னு ஸ்டெப்பை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும். மீண்டும் எழும், மீண்டும் முயற்சிக்கும். ஒரு நாள் அதை நடக்க ஆரம்பிச்சிடும். நடக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை ஓடவும் ஆரம்பிக்கும். இப்படி வளர வளர ஒரு குழந்தையோட வித்தியாசம் தெரியுது. அந்த குழந்தை வித்தியாசமாக நடக்குது. நடந்த தோல்வியை நினச்சி கவலைப்படுறதில்ல, அது கீழே விழுந்ததை நினச்சி என்றைக்குமே கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு அது ஃபீல் பண்ணதா கிடையவே கிடையாது. ஏன்னா அது நடக்கணும், அது ஓடணும் அப்படின்னு ஆசைப்படுது. பல பேரோட கனவுகள் நம்மளுக்கு நடக்கிற தோல்வியை விட நம்ம தோல்வி அடைஞ்சிட்டா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயம்தான் நம்மளை அதிகமாக தடுக்குது. அதனால தான் நம்மளோட பல கனவுகள் அந்த இடத்துல முடிஞ்சு போயிடுதுன்னு சொல்லலாம். ஒரு பெரியவர் சொன்னாராம், பயத்தோட மறுபக்கம் நீ தேடிக்கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னாராம். இந்த ஒரு வாக்கியத்தை நம்ம ரொம்ப ஆழமாக யோசித்து பார்த்தோம்னா, உன்னை பயமுடுத்தும் அந்த ஒரு செயல், ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க ஆரம்பிக்க போகுது. ஒரு வேளை நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறதா கூட இருக்கலாம். அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பயமாக கூட இருந்திருக்கலாம். ஒரு புதிய முடிவை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பயமாக இருக்கலாம். ஆனால் இதில் இருக்கிற உண்மை மட்டும் என்றைக்குமே மாறாது. பயன்றது காத்திருப்பால் குறையாதுங்க. ஆனால் நீங்கள் செயல்பட தொடங்கினீங்கன்னா அந்த பயம் குறைஞ்சி போயிடும். பயத்தை மீறி மீறி ஒரு செயல் எடுத்து வைக்க உங்ககிட்ட ஒரு தன்னம்பிக்கை உருவாகும். அது உங்களை ஒரு அடையாளமாகவே மாற்றணும்னு சொல்லலாம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பயம் உங்களை நிறுத்தி வச்சிருக்குன்னா அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இன்றைக்கி ஒரு செயல் செய்யுங்க. இந்த செயல் செய்கிறனால அந்த பயம் நாளைக்கு எப்படி மாறுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். பிரபஞ்சம் இறுதியாக எடுத்து செல்வது ஒரு விஷயந்தாங்க. இப்போது நம்ம 7வது விஷயம் பார்க்க போகிறோம். பிரபஞ்சம் நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு முன் ஒரு 7 அறிகுறி பார்த்தோம். அதில் 7வது விஷயம் என்னன்றது பார்த்திங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையை நினச்சி பார்த்தோம்னா கொஞ்சம் விசித்திரமாக இருக்கலாம். ஆனால் இதை நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பட்டாம்பூச்சி ஒரு கூட்டுக்குள்ளே இருக்குது. அது வெளியே பறக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்குது. கூட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி செய்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பையன் இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு அந்த முட்டையை உடச்சி விட்றான். அது வெளியே வந்துருச்சு. ஆனால் அதால் பறக்க முடியல. ஏன்னா அந்த ரெக்கைகளுக்கு வலிமை கிடையாது. அந்த கூட்டில் இருக்கிற முட்டையை உடைச்சிட்டு வந்தால் தான் அந்த ரெக்கைகள் அவ்வளோ வலிமையாகுமா. ஆனால் நம்மளாம் உடைச்சனால அதால் பறக்க முடியலை. இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலும் சில போராட்டங்கள் நம்மளை தண்டிக்கிறதுக்காண்டி இல்லைங்க, நம்மளை தயார்படுத்துறதுக்காண்டி. ஒருவேளை நீங்கள் இப்போது ஒரு விஷயம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஒரு கடினமான காலத்தை நீங்கள் கடந்து கொண்டு இருக்கலாம்.
ஆனால் இது எல்லாம் உங்களுக்கு சரியாக நடக்கலைன்னு கூட தோணலாம். உங்களோட முயற்சி யாருக்கும் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் அமைதியாக நீங்கள் அந்த முயற்சிகளை செஞ்சுட்டு வந்தால் மரத்தோட வேர்கள் யாருக்குமே தெரியாது. அதே போல் நீங்கள் வளர்றது உலகமே ஒரு நாள் உங்களை திரும்பி பார்க்கும். ஒரே நைட்டில் உங்களுக்கு வெற்றி கிடச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நைட்டுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ போராடி இருப்பீங்க, எத்தனை வருஷங்கள் இந்த வெற்றிக்காண்டி காத்திருப்பீங்கன்னு பலருக்கும் தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் உங்களை விட்டு போச்சுன்னா அது முடிவு கிடையாதுங்க. அது உங்களுக்கான ஒரு புதிய வாழ்க்கைக்கான ஒரு ஆரம்பம்னே சொல்லலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களோட பழைய வாழ்க்கையை நீங்கள் இன்னும் பிடிச்சிக்கிட்டே இருக்க போகிறீங்களா, இல்லை ஒரு புதிய வாழ்க்கைக்கு நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்களா? இந்த முடிவு பார்த்திங்கன்னா உங்களோடது தான். பிரபஞ்சம் நம்மிடம் எப்படி பேசுகிறது அப்படின்றதுல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மை மட்டும் மாறாதுங்க. வாழ்க்கை நமக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை பார்க்குற பார்வையை வளர்த்து கொள்வது நம்முடைய பொறுப்பு தாங்க. இந்த வீடியோவில் உங்களை சிந்திக்க வச்சுருந்தேன்னா அது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.